அருகில் வா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அனன்யாவை படுக்க வச்சவன் அவளுக்கு போத்தி விட திரும்பும்போது அனன்யா ஒரு பக்கமாக ஒரு கழிச்சு படுக்க, மார்பு சேலையும் இடுப்பு சேலையும் ஒரு பக்கம் நழுவி இருந்தது. ஒரு கணம் திடுக்கிட்டு போனவன் அவள் படுத்திருந்த குளத்தை பார்த்து, ராட்சசி, ஏண்டி இப்படி பாடா படுத்துற? பெருமூச்சு விட்டபடி அவளது ஆடைகளை சரி செய்து அவளுக்கு போர்வை போர்த்தி விட்டான். ராத்திரி எப்பொழுதோ தூக்கம் கலைந்து எழுந்தவன் திடுக்கிட்டு போனான். யாரோ தன்னோட கழுத்தை இருக்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தேவா கைப்பிடியை விலக்கி திரும்பி பார்த்தா அனன்யா அவனுக்கு பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில், ரொம்ப ரொம்ப பக்கத்தில் அவனோட கை வளைவில் தன்னுடைய முகத்தை வச்சுக்கிட்டு நெருக்கமாக படுத்துக்கிட்டு இருந்தா. இப்படியெல்லாம் அடுத்து இருக்கிறவனை உசுப்பேற்ற வேண்டியது, அப்புறம் ஏடா கூடமாக ஏதாவது நடந்துட்டா என்ன குத்தம் சொல்ல வேண்டியது. ஒரு மனுஷன் எவ்வளவு தான் கண்ட்ரோலாக இருக்கிறது? அநியாயம் பண்ணுறா, தள்ளி படுடி. அவளை மெதுவாக விலக்கி விட்டவன், என் நிலமை எதிரிக்கு கூட வரக்கூடாது. தேவதை மாதிரி பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கா, இப்போது இவளை அத்துமீறி தொட்டா என்ன பண்ணுவா? கடிச்சு கொதறிடுவா, கத்தி ஊரை கூட்டிடுவா. நமக்கு தான் அசிங்கம். ஊட்டிக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். தேவா மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு திரும்பி படுக்க, காலையில் அனன்யா தான் முதல்ல எழுந்தா. முதல்ல அவளுக்கு எங்கே இருக்கிறான்னு அவளுக்கே புரியல. கண்ணை தொடச்சிக்கிட்டு சுற்றி சுற்றி பார்த்தா, அப்போதான் நடந்தது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்தது. அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ளே சீக்கிரம் எழுந்து கீழே போயிடணும். வேகமாக எழுந்தவ அவளால் எழுந்திருக்க முடியல. அவளோட புடவை முந்தான தேவா இடுப்பில் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அவளால் முடிஞ்ச வரைக்கும் தேவாவை தள்ளியும் அவளால் தள்ள முடியல. ஐயோ, புடவை முந்தான வர இவருக்கு அடியில் மாட்டிக்கிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? மெதுவாக அவனை நெருங்கி முந்தானையை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுக்க, சடார்னு கண்ணு முழிச்சு தேவா தன் மேலே உட்காந்து அனன்யா உடவு முந்தானி இழுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தா. என்னடி பண்ணுற? அவ்வளவு ஆசையாக இருந்தா என்னை எழுப்ப வேண்டியது தானே? சி, உடவு முந்தானி அடியில் மாட்டுக்குச்சு, முந்தானியை விடுங்க. அவ்வளவு தானா? தேவா திரும்பி படுக்க அனன்யா வேகமாக எழுந்து குளிக்க போயிட்டா. முந்தானி அடியில் மாட்டிக்கிச்சா? நான் கூட என்னென்னவோ நினச்சிட்டேன். கொஞ்ச நேரத்தில் என் பொண்டாட்டி என்கிட்ட ஆசையாக நெருங்கிட்டாளோன்னு கனவெல்லாம் கண்டுட்டேன். தேவா தனக்கு தானே சொல்லிக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான். தலைக்கு குளிச்சுட்டு வந்தவ தன்கிட்ட இருந்த ஒரு சுடிதாரை எடுத்து போட்டுக்கிட்டு கீழே போக, இதெல்லாம் மட்டும் நல்லா தெரியுது. இன்னைக்கு தலைக்கு குளிக்கணும்னு இவளுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இவளுக்கு எதுவுமே தெரியலையா, இல்லை தெரிஞ்சு வேணும்னே என்னை வெறுப்பேற்றுறாளா? ஆனால் ஒன்று, ஊட்டிக்கு வாடி, அப்புறம் தெரியும் என்னை பற்றி. கீழே வர அதே நேரம் திவ்யாவும் குளிச்சுட்டு வெளியில் வந்தா. 2 பேரும் வாங்க. தேவைக்கு 2 பேரையும் நடு வீட்டில் விளக்கேற்ற சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த பூ எடுத்து கொடுத்தாங்க. 2 பேரும் தலை நிறைய பூ வைங்க. திவ்யா, மாப்பிள்ளை எழுந்துட்டாரா? இன்னும் இல்லைம்மா, அவர் தூங்கிட்டு இருக்காரு. அனன்யா? இல்லை அத்தை, உங்கள் புள்ளையும் தூங்கிட்டு தான் இருக்காரு. சரி, 2 பேரும் முதல்ல காஃபி குடிங்க. அதுக்குள்ளே உமாவும் எழுந்து வர, உமா, தேவகி, அனன்யா, திவ்யா 4 பேரும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக உட்காந்து காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சம்மந்தி அம்மா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். திவ்யாவுக்கு அமையிற இடம் எப்படி இருக்குமோன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனால் உங்களை பார்த்த பிறகு என் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. எனக்கும் அதே தான் சம்மந்தி. அனன்யா ரொம்ப சேட்டை பிடிச்சவ, விளையாட்டுத்தனம் ரொம்பவே அதிகம். எங்கள் வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்தவ. போகிற இடத்துல எப்படி இருப்பாங்களோன்னு நான் ரொம்பவே பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவளும் நீங்களும் பழகிறத பார்த்தா எனக்கு அவ்வளவு மனசுக்கு நிறைவாக இருக்குது. ஒரு அம்மாவுக்கு இதை விட வேறு என்ன வேணும்? இங்கே ரேஷ்மா
2 தடவையும் மயக்கம் தெளிஞ்சு தெளிஞ்சு இருக்கிற பொருள் எல்லாம் அடித்து உடைக்க 2 தடவையும் அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு தூங்க வச்சாங்க. சார், என்ன சார் இது? இவங்க ஒவ்வொரு தடவை எழுந்திருக்கும் போதும் இருக்கிற எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறாங்க. முதல்ல இவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. நர்ஸ் எரிச்சலாக சொல்ல, ஏன் சிஸ்டர், நான் தான் எல்லாத்துக்கும் பே பண்ணுறேன்னு சொன்னேனே, அப்புறம் ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? என்ன சார் பேசுகிறீங்க? நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாத்தையும் உடைப்பாங்களா? மற்ற பேஷண்ட்டுக்கு எல்லாம் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுது. நீங்களும் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லாமல் பேசுகிறீங்க. தயவு செய்து இவங்களை கூட்டிகிட்டு போங்க. போதும் சிஸ்டர், தேவையில்லாமல் பேசாதீங்க. என் பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள், நான் கூட்டிகிட்டு போகிறேன். நர்ஸ் டிஸ்சார்ஜ் சம்மரி எழுதி கொடுக்க ஜெயும் மந்தாகினியும் ரேஷ்மா மயக்கத்தில் இருக்கும்போதே அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே ரேஷ்மா மயக்கம் தெளிஞ்சு எழுந்தும் மீண்டும் கத்துன்னு கத்தி எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பித்தா. ரேஷ்மா, அமைதியாக இரு. ஜெய் திரும்ப திரும்ப சொல்ல, இல்லை டாடி, நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன். எனக்கு தேவா வேணும். எப்படியாவது எனக்கும் தேவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. ரேஷ்மா, அமைதியாக இரு. நீ ரொம்ப அதிகமாக பண்ணுற. வேண்டாம், சொன்னால் கேளு. இல்லை டாடி, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு தேவா வேணும். சொல்லி கேட்காம ரேஷ்மா கையில் கிடச்சதெல்லாம் போட்டு உடைக்க பொறுமை இழந்த ஜெய் ஓங்கி ஒரே அரைஞ்சார். ரேஷ்மா சுருண்டு போய் விழ நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெரிய அம்பிகாபதி அமராவதி காதல். அப்படியே அவர் இல்லாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்களோ? ஐயோ, என்ன பண்ணுறீங்க? அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளை போய் அடிக்கிறீங்க. ஆரம்பத்திலேயே இவளை நான் அடித்து வளர்த்துருந்தா இவள் இவ்வளோ தூரம் போயிருக்க மாட்டா. ஏதோ அந்த ரஞ்சன் பிரிஞ்சப்ப நீ இப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தா கூட நான் ஓரளவு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். தேவாவை உனக்கு எத்தனை நாளாக தெரியும்? ஒரு மாதமாக தெரியுமா? என்னமோ காலங்காலமாக உன் கூட பழகின மாதிரி இப்படி ரியாக்ட் பண்ணுற. நானும் சரி கல்யாணம் நின்று போன சோகத்தில் ஏதோ இப்படி நடந்துக்கிறேன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க. படித்து சொன்னேன், அந்த ரஞ்சன் ரொம்ப நல்ல பையன், படிப்பு முடிஞ்சதும் அவனையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு. என் பேச்சை கொஞ்சமாவது கேட்டியா? ரஞ்சனா? யாருங்க அது? யாருங்க அந்த ரஞ்சன்? இவளும் அந்த ரஞ்சனும் காலேஜில் ஒருத்தர் லவ் பண்ணாங்க. அது தெரிஞ்சு நான் விசாரித்தப்போ சும்மா டைம் பாஸுக்காக அவன் கூட பழகிறதா சொல்லிட்டா. நானும் இவ பேச்சை கேட்டு அந்த பையனையும் அவங்க அம்மாவையும் அடித்து உதச்சி ஊரை விட்டே அனுப்பிட்டேன். இதனால் அவமானம் தாங்காமல் அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம். அந்த பையனோட படிப்பும் போச்சு. ஐயோ, என்னங்க என்னென்னமோ சொல்கிறீங்க? நான் நிஜமாக தான் சொல்கிறேன் மந்தாகினி. இதையெல்லாம் நான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும். உன் பேச்சை கேட்டு இவளை கொஞ்சமாவது நான் கண்டிச்சிருக்கணும். உன் பேச்சை அலட்சியப்படுத்திட்டு இவன் சொன்னதுக்கெல்லாம் நான் தலையாட்டினேன்ல, அதுக்கு தான் நான் இப்போ அவஸ்தைப்படுறேன். ஏங்க, என்ன ஆச்சு? இதை கேளு. ஜெய் சந்தானத்துக்கு கால் பண்ணியிருந்தாரு. சந்தானம், நான் ஜெய் பேசுகிறேன். சொல்லு. என்னப்பா, ஏதோ வேண்டாம் வெறுப்பாக பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன விஷயம்னு சொல்லு. ரேஷ்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட ஃபோன் பண்ணி ரேஷ்மா எப்படி இருக்கான்னு நீ கேட்கவே இல்லையே. அவளை பற்றி நான் ஏன் கேட்கணும்? என்னப்பா இப்படி பேசுகிற? இதை பாரு ஜெய், ஒருவேளை உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடந்திருந்தா கூட நான் கொஞ்சம் யோசித்து பேசணும். இதுக்கப்புறம் நான் எதை பற்றியும் யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. நல்ல வேலையாக கல்யாணமும் நின்று போச்சு. சந்தானம், நீ பேசுகிறது சரியில்லை. நான் இப்போ தான் சரியாக பேசுகிறேன். சரி, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண, அதை சொல்லு. ரேஷ்மாவுக்கு உடம்பு சரியில்லை.
அதனால் என்னால் ஆஃபீஸ் வர முடியாது. நீ வந்து கொஞ்ச நாளைக்கு ஆஃபீஸை பார்த்துக்கோ. நானா? என்னால் எல்லாம் முடியாது. நான் இனிமேல் அந்த ஆஃபீஸ் பக்கம் வரவும் மாட்டேன். என்னோட 30% ஷேர் இருக்குல்ல, அதை நீயே எடுத்துக்கிட்டு எனக்கு கேஷ் கொடுத்துரு. அப்படி உன்னால் முடியாதுன்னா நான் அந்த ஷேரை வேறு யாருக்காவது விற்றுறேன். டேய், சமயம் பார்த்து பழி வாங்குறியா? அந்த ஷேர்ஸோட வேல்யூ தெரியாமல் அவசரப்பட்டு யாருக்காவது விற்ற உன்னை தொலைச்சிடுவேன். ஜெய், கொஞ்சம் மரியாதையாக பேசு. என்னால் அந்த ஆஃபீஸில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த 20 வருஷத்தில் நான் ஒரு டெண்டர் கூட எடுக்கலை. அப்படிப்பட்ட என்னை கூட வச்சுக்கிட்டு நீ ஏன் கஷ்டப்பட போகிற? ஒழுங்கு மரியாதையாக ஷேர் வாங்கிட்டு பணத்தை கொடுக்குற வழியை பாரு. இல்லையா நான் பாட்டுக்கு ஷேரை வேறு யாருக்காவது சேல் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். சந்தானம், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. எதுவாக இருந்தாலும் நீ ஆஃபீஸ் வா, நம்ம பேசிக்கலாம். இங்கே பாரு, இதுக்கப்புறம் நான் அந்த ஆஃபீஸ் பக்கம் வரவே மாட்டேன். என்னோடய பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ணி நீ பத்திரம் டைப் பண்ணு. நானும் என் பையனும் வந்து சைன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கோம். தேவையில்லாமல் இதுக்கப்புறம் இது விஷயமா எனக்கு கால் பண்ணாத. 20 வருஷமாக அந்த கம்பெனிக்காக உயிரை கொடுத்து உழைச்சதுக்கு என்னை நீ பண்ண வரைக்கும் போதும். இதுக்கப்புறமும் உன்கிட்ட ஏமாற நான் தயாராக இல்லை. தயவு செய்து இந்த விஷயமா இனிமேல் எனக்கு நீ ஃபோன் பண்ணாத. உன் இஷ்டத்துக்கெல்லாம் உடனடியாக பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ண முடியாது. என்கிட்ட பணம் இல்லை. சரி விடு, உங்ககிட்ட பணம் இல்லைன்னா நான் அந்த ஷேரை வேறு யாருக்காவது விற்றுறேன். இதோ பாரு ஜெய், உனக்கு நான் 1 மாதம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ணி ஷேரெல்லாம் உன் பேரில் மாற்றிக்கிட்டு எனக்கு பணம் வேணும். இதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ்க்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்னை ஆளை விடு. சந்தானம் ஃபோனை கட் பண்ணிட. என்னங்க அண்ணன் இப்படி பேசுகிறாரு? அந்த ஆஃபீஸில் நாய் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் இவ பண்ண ஒரு வேலையால் இப்போ எப்படி பேசுகிறான் பார்த்தியா? அன்னைக்கு மட்டும் இவன் அந்த பத்திரத்தை வாங்கி கொடுக்காமல் இருந்திருந்தா இப்போ கதையே வேற. என்னால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது. அவனை மாதிரி ஒரு நம்பிக்கையான ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வேளை அவன் ஷேரை வேறு யாருக்காவது விற்றுட்டா வரவன் தெளிவான ஆளாக இருந்தால் நமக்கு தான் ரொம்ப கஷ்டம். அப்படியே உன்னை ஓங்கி ஒன்று விட்டான்னு வச்சுக்கோ, ஜெய் மறுபடியும் ரேஷ்மாவை அடிக்க போக, ஐயோ அவளை விடுங்க, சொல்ல சொல்ல கேட்காம அந்த ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கி அவன் கையில் கொடுத்ததுனால தான் அவனுக்கு இவ்வளோ திமிரு. எல்லாம் இவளால் வந்தது. நீங்கள் ஏன் அந்த ஸ்டாம்ப் பேப்பரை அவர்கிட்ட கொடுத்தீங்க? என்ன பண்ண சொல்கிற? அந்த ரஞ்சன் கல்யாணத்துக்கு வந்திருந்தான். எங்கே எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவானோன்னு அவனை பார்த்ததும் பயந்து போய் இவன் இப்படி பண்ணிட்டா. நானும் அவனை துரத்திக்கிட்டு போனதால் மண்டபத்தில் கோட்டை விட்டுட்டேன். நான் மட்டும் மண்டபத்திலேயே இருந்திருந்தா இதெல்லாம் நடந்தே இருந்திருக்காது. இப்போவாவது ஒழுங்காக சொல்லு, அன்னைக்கு என்ன தான் நடந்துச்சு? நீங்கள் போன கொஞ்ச நேரத்துலேயே தேவா கிட்டேருந்து எனக்கு மெசேஜ் வந்தது. உடனடியாக காரை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் வர சொல்லி அடுத்த 5வது நிமிஷம் எனக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தால் உடனே கிளம்பி போயிடுவியா? ஏன் எனக்கு கால் பண்ணியிருக்க வேண்டியது தானே? நான் உங்களுக்கு அத்தனை தடவை கால் பண்ணேன் டேடி, நீங்கள் தான் ஃபோனை எடுக்கலை. உங்களுக்கு ஃபோன் பண்ணால் நீங்களும் எடுக்கலை. தேவாவுக்கு ஃபோன் பண்ணால் அவரும் எடுக்கலை. தேவா ரூமில் போய் பார்த்துட்டு நான் காரை எடுத்துக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே போய் காரை நிறுத்தி இறங்குனது மட்டும்தான் தெரியும். யாரோ என் பின்னாடி இருந்து என் முகத்தில் என்னவோ வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியல டேடி. சரி, நீ அழாத.
நடந்தது நடந்து போச்சு. யாரோ நம்மக்கிட்ட பக்காவாக விளையாடியிருக்காங்க. அது யார் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த ரஞ்சன் என்ன ஆனான் டாடி? அவனை நான் துரத்திக்கிட்டு போனேன். ஆனால் அவனும் கூட இருந்த ஒருத்தனும் என்னை பார்த்துட்டு ஓடினாங்க. நான் அவங்கள பிடிக்கிறதுக்குள்ளே அவங்க எஸ்கேப். எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று லிங்க் மாதிரி இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காம ஒழுங்காக ரெஸ்ட் எடு. டிகிரியை கம்ப்ளீட் பண்ணு. எம்பிஏ முடி. நானே உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதுக்கப்புறமாவது அம்மா சொல்கிறபடி கேட்டு நட. எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது. நான் வெளியில் போயிட்டு வரேன். ஆமாம் ரேஷ்மா, உன் கிளாஸில் எப்போவாவது நீங்கள் குரூப் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களா? இருக்கு டேடி. அதை ஏன் கேட்குறீங்க? இருந்தால் அந்த ஃபோட்டோவை காமி. ரேஷ்மா அந்த ஃபோட்டோவை காமிக்க ஒரு 5 நிமிஷம் அந்த ஃபோட்டோவையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்த ஜெய், இந்த பையன் யார்? இவன் பேர் என்ன? இவன் தான் டாடி தீனா. அன்னைக்கு போய் பார்த்தீங்களே, அன்னைக்கு ரஞ்சன் கூட ஓடும்போது நான் இவனை பார்த்தேன். அப்போது ரஞ்சன் கூட வந்தது இந்த தீனா தான். இவனை பிடிச்சா எல்லாமே தெரியும். ரேஷ்மா, நீ ஃப்ரீயாக விடு. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். மந்தாகினி, நீ இவளை பார்த்துக்கோ. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் வெளியில் போயிட்டு வரேன். நேராக கல்யாண மண்டபத்துக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கினவர் காரை எடுத்துக்கிட்டு அந்த பில்டிங் முன்னாடி போய் நின்னார். லிஃப்ட்டு மூலமாக 4th ஃப்ளோர் போனவர் ரிசப்ஷனில் இருந்த டீனா கிட்ட, என் பேர் ஜெய், நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, நான் உங்கள் பாஸை பார்க்கணும். உட்காருங்க சார். உள்ளே போன டீனா, பாஸ் உங்களை பார்க்க ஜெயின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஜெய்யா? அதிர்ச்சியோடு திரும்பினா நிரஞ்சன்.